நார்மலா நம்ம பூமியில இருக்கிறத விட விண்வெளிக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம ஹைட்டு இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி விண்வெளியை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபேக்ட் நம்பர் 1. வீனஸ் கிரகத்தோட ஒரு நாள் வாழ்வுங்கிறது பூமியோட ஒரு வருஷத்தோட வாழ்வை விட அதிகமா இருக்கும். வீனஸ் கிரகம் தன்னைத்தானே சுற்றி வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறோம். அந்த டைம் பூமி ஒரு வருஷத்தை கடக்கிறதுக்காக எடுத்துக்கிற டைமை விட ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா வீனஸ் கிரகம் ரொம்பவே மெதுவா தான் சுத்தும். ஃபேக்ட் நம்பர் 2. நம்ம நார்மலா பூமியில எங்கேயாவது ஒரு காலடி தடம் பட்டுச்சுன்னா அது வேகமாவே அழிஞ்சிரும். ஆனா நிலவுக்கு போய் ஒரு தடவை உங்க காலடி தடம் வச்சாலே அது 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல அழியாம இருக்கும். ஏன்னா பூமியில இருக்கிற மாதிரி காற்று, மலை, வளிமண்டலம்னு இந்த எதுவுமே நிலாவுல இல்லாததுனால நாசா விண்வெளி வீரர்கள் வச்ச காலடி தடம் இப்ப மட்டும் இல்லாம இன்னும் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 3. பூமியில எப்படி காந்தத்தை ஆப்போசிட்ல வச்சாலுமே வேகமா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்குமோ அதே மாதிரி விண்வெளியில எந்த ஒரு உலோகத்தை நீங்க வச்சாலுமே அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிறோம். ஏன்னா விண்வெளியில எந்த ஒரு வெப்பமும் காற்றும் இல்லாததுனால எந்த ஒரு உலோகத்தை வச்சாலுமே அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிறோம். இப்படி உலோகங்கள் ஒட்டுறதுக்கு கோல்டு வெல்டிங்னு சொல்றாங்க. ஃபேக்ட் நம்பர் 4. நம்ம நார்மலா இருக்க ஹைட்டை விட விண்வெளிக்கு போனோம்னா 5 சென்டிமீட்டர் ஹைட் அதிகரிக்கும். நார்மலா பூமியில புவியீர்ப்பு விசை இருக்கு. இதனால நம்ம எலும்புக்கும் முதுகு தண்டுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்படுது. அதோட காரணமா நம்ம குறிப்பிட்ட ஹைட் வரை வளர்ந்து அதோட ஸ்டாப் ஆயிரும். ஆனா விண்வெளியில 0 கிராவிட்டி தான் இருக்கு. அதனாலேயே முதுகு தண்டு கொஞ்சம் நீளமா விரிவடையும். இதனாலதான் விண்வெளிக்கு போறப்போ ஒரு 5 சென்டிமீட்டர் ஹைட் நம்ம அதிகரிப்போம். ஆனா மறுபடியும் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால நம்ம நார்மல் ஹைட்டுக்கே வந்துருவோம். ஃபேக்ட் நம்பர் 5. பூமியில இருந்து என்னைக்குமே நிலாவோட இன்னொரு பக்கத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா நிலா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்காக எடுத்துக்கிற டைமும் பூமியை சுத்துறதுக்காக எடுத்துக்கிற டைமும் சேமா தான் இருக்கும். இதனால நிலாவோட ஒரு பக்கம் மட்டும் தான் பூமி மேல படும். அதனாலதான் பூமியில இருந்து எப்பவுமே நிலாவோட இன்னொரு பக்கத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.